ரஜினிகாந்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, கமல்ஹாசன். ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஆன காலத்தில் நான் வந்து வரல, டாப் கேர்ள் அதே மாதிரி வரன்னு சொல்லிட்டு நான் பேசலை அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் இதை டீகோட் பண்ணி பேசுகிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அப்படிதான் இல்லை, யார் எப்படி வேணாலும் பேசிட்டு அவர் பேசுனது உண்மையா இல்லையான்றது மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும். அதாவது டிவியை போட்டு உடைக்கிறது, நான் இது பண்ணிடுவேன்னு சொல்கிறது, உங்கள் குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமான்னு கேட்டது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேலை என்ன? அப்போ உங்களுக்கு 2.25 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கா இல்லையா? யாருடைய ஓட்டு? திமுகவை எதிர்த்ததுனால அந்த ஓட்டு. இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க? அத்தனை பேரும் ஏமாத்திருக்கீங்கல்ல. அப்போ அத்தனை பேர் யாருக்காக போட்டான்? பாஜகவில் உள்ளவன் பாஜகவுக்கு போட்டுட்டான், திமுகவில் உள்ளவன் திமுகவுக்கு போட்டுட்டான், அண்ணா திமுகக்காரன் அண்ணா திமுகவுக்கு போட்டுட்டான். உங்களுக்கு போட்டது யார்? மிஸ்டர் கமலஹாசனை கேட்கிறேன். அத்தனை பேரும் திமுகவனுடைய எதிர்ப்பாக நிற்கிறீங்கன்னு தானே நம்பி தானே போட்டான். இப்படி போய் நீங்கள் சரணாகதி அடைவீங்க, ஒரே மாநிலங்களில் அவை சீட்டுக்காக போய் சரணாகதி அடைவீங்கன்னு தெரியாது. மற்றவங்கள மாதிரி சொல்லி நான் பின்வாங்கலைன்னு சொல்கிறாரு, நான் வந்துட்டேன் நிற்பேன்னு சொல்கிறாரு. திரைப்பட வாழ்க்கையில் நான் மூழ்கலை, நான் நின்றுக்கிட்டு பகுதி நேர அரசியலுக்காக வரலைன்னு சொல்கிறாரு, தெளிவுபடுத்துகிறாரு.